ஃபிலிம்ல நடிக்கணும் அப்படின்றது தான் உங்க ஆசையா, இல்லாட்டி engineer, doctor, but then suddenly something happened and then suddenly you wanted to become an actor? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி போய்லாம் சொல்ல மாட்டேன். Okay. எனக்கு வந்து actually wanted to be an architect in 10th gradeல. அப்போ அந்த ஸ்கூல் டைம்லேயே அந்த கட் அடிச்சுட்டு எல்லா படத்துக்கும் FDFS போகிற அந்த டைம்லேயே அராத்து வேலைலாம் பண்ணியிருக்கேன் நிறைய. அதுக்கப்புறம் நான் கேக் கூட கட் பண்ணல, நான் அப்படியே ஓடிட்டேன் நான் பாய்ஸ்ட்டு சொல்லிட்டு. அது அப்புறமா கோடம்பாக்கம்ல தான் அவங்க ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். How Aromale happened? Because I saw one of your posts on Instagram and I wanted to talk about it. You said you were a very shy guy. And you were with Kishan Das avangaloda adukapro, and on the picture paakumbodhu you look like one very introvert, romba quiet ana or boy who's not very confident about himself. True. But from there to this level, how did this happen? But I didn't think at that point that na or 5 years later avaroda na oru padam nadipendradhu na sathiyama appo nanche paakala oru vishayam da. வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கும்போது நான் வீட்டில் போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு சினிமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் பேரண்ட்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு சினிமா அண்ட் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இந்த மூஞ்சை வச்சு எப்படி சினிமா எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லிட்டு. உங்களோட அக்கௌண்ட் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணேன். ஓகே, ஸோ அதில் வந்து நான் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ நோபடி டாக்ஸ் அபவுட் ஹவு எவ்வளோ ஒர்க் அந்த கமர்ஷியல்ஸ் பின்னாடி போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அது you have been there, you've worked, so எவ்வளோ விஷயங்களுக்கு பின்னாடி how many takes and stuff. 30 seconds தான் வெளியே வருது, பட் ஆனால் அது பின்னாடி இருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அப்புறமா சீன்ல வந்து ஸ்பாட்ல மாத்தினாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அது சம்மர் சால்ட் கிடையாது, நீங்க ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்ப் பண்ணி நீங்க ரைட் லெக்ல லேண்ட் ஆகணும், அந்த ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு I was just like shocked. Hello, welcome back to another episode of 711 with Kat. So today with us we have Nitish Chandrasekhar. Hello bro, how are you? Hi, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good too. So I think ஆரோமலே பார்த்த எல்லாருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். ஷாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. And guys who haven't watched Aromale, I would definitely suggest you all to go and watch it on Disney Plus Hotstar, and you will find him there. Yes, for people who have missed it, please watch it on Hotstar. Yeah, it's a very feel-good film. Actually, ரொம்ப நாள் கழிச்சு I think very calm, subtle, realistic ஆன ஒரு film. You know, after this, இப்போலாம் வர மூவி ரொம்ப மாஸ் சீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, but it's like very subtle and a very good watch. Thank you so much. Okay. I think director was also like, he wanted to cater that audience, so he also wanted to produce something feel good. So that was something which was missing in Tamil cinema. True. Like நிறைய படம் வந்திருக்கு, but ஆனா வந்துட்டு but recent times there's no like a lot of feel good films. Exactly. So Sarang அவர் அதான் பண்ணனும்னு நினைச்சாரு. I think it worked. So yeah. Really well. So tell me about yourself. Who is Nitish? India wants to know. Mari Chennai wants to know. இந்த கேள்வியை நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். I mean கேட்டிருக்கேன். job interviewsலாம். Yes. அதெல்லாம் prepare பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஊர்க்க கூடாது. இங்க real honest. I'm very old school basically. எனக்கு வந்துட்டு இந்த Gen Z modern இதெல்லாம் எனக்கு அவ்வளோ செட் ஆகாது. So even though I'm born in the 2000s, I'm little old school. and நான் இன்னும் அந்த லெட்டர் போட்டு லவ் பண்ற ஏரால தான் இருக்கேன் நான். I think you're going to get letters now. Okay. So yeah, அதுக்கப்புறமா வந்துட்டு I like vintage and retro stuff a lot. I collect a lot of vintage things and I like talking to a lot of people. நான் நிறைய பேர்கிட்ட பேசி I'll ask them what's your approach towards life. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். And another thing is obviously cinema. I think that's something which I've been liking since I was a kid. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். Obviously cinema இருக்கு. And apart from that பாத்தீங்கன்னா எனக்கு என் ஃபேஷன் டீம் இருக்கு. So I was in Loyola, so I love Loyola's fashion team a lot. So you did your graduation there, like? Yes. Loyola நான் படிச்சேன். So Loyola fashion teamன்றது வந்துட்டு it's something which is like very close to my heart. எனக்கு tattoo போடுற ஐடியாலாம் இல்ல, பட் ஆனா நான் ஒரு tattoo என் வாழ்க்கையில போட்டா அது LFTன்னு இருக்கும். So yeah, great. It's my whole life has revolved around that team. My friends, whoever I have right now, and that competition, everything. I think that has taught me a lot in my life. So yeah, so we are building a script on it. We hopefully in few years அது படமா வரும் கண்டிப்பா. Definitely. Yes. So and you're born and brought up in Chennai, and you did your schoolings here? எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா I think மெட்ராஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think நம்ம சிட்டி எனக்கு டிராவல் பண்றதும் பிடிக்கும், பட் ஆனா எங்க போனாலும் ஒரு 4 days மேல நான் ஹோம் சிக் ஆயிடுவேன். எனக்கு திரும்பி Oh my god, I think this is something very very like similar. நானும் அப்படிதான் எங்கனாலும் போவேன், ட்ரிப்
ட்ரிப்புக்குலாம் பயங்கர எக்ஸைட்டிங்கா கிளம்பிடுவேன். அங்க போயிட்டு எனக்கு சென்னைக்கு வரணும், பக்கத்துல ட்ரிப் பிளான் சென்னைக்கு வரணும் அந்த மாதிரி. ஆனா வந்து நீங்க அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல கால் எடுத்து வைக்கும்போது நம்ம ஊர் மாதிரி எதுவும் வராது. உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ மேட் அ லாட் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் ஆல் அபவுட் சென்னை. எனக்கு ஓல்ட் ஸ்கூல் அந்த மெட்ராஸ் ஃபேஷன் பத்தி தான் எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும். ஸோ லைக் மெட்ராஸ் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். I think everyone's favorite. நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயும் போக தோணாது அப்படின்னு நினைக்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. கண்டிப்பா. That's all. எனக்கு வந்து actually wanted to be an architect in 10th gradeல. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. வந்துட்டு I was working. பரவாயில்ல, நான் நினைச்சேன் எனக்கு கூட தான் மல்டிபிள் ஆம்பிஷன்ஸ் இருந்துச்சு. I'm happy. இல்ல, அதுக்கப்புறமா வந்துட்டு பைலட்க்கு வந்துட்டு மேத் அண்ட் பிசிக்ஸ்ல வந்துட்டு மினிமம் ரிக்வயர்மெண்ட் பாஸ் மார்க் ஒன்று இருக்கு போல. ஸோ அது எடுக்கல நான். எனக்கு 46 இருந்ததுனால பைலட் வந்து திரும்பியும் படிக்கணும். ஸோ டு கெட் அ சிபிஎல் ஐ நீட் டு லைக் அகெயின் ரீடூ மை எக்ஸாம் சொன்னதுனால அது கொஞ்சம் ஹோல்ட்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா 12th இருந்தே வந்துட்டு ஐ யூஸ் லைக் டூ அ லாட் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஆல் இன் மை ஸ்கூல். நான் சின்ன வயசுல தமிழ் பிளே, இங்கிலீஷ் பிளே எல்லாம் பண்ணுவேன் நிறைய. எனக்கு பட் சம்திங் விச் ஸ்பார்க்ட் அண்ட் விச் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர், லைக் சம்திங் விச் லைக் ஸ்ட்ரக் மீ ரியல் ஹார்ட் வாஸ் வென் ஐ வாஸ் இன் காலேஜ். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தான் வந்துட்டு எனக்கு ஆசை இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பண்ணணும், எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபாலோ ஆல் தி ஸ்டார்ஸ் அண்ட் ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் தென் அப்போ அந்த ஸ்கூல் டைம்லேயே அந்த கட் அடிச்சுட்டு எல்லா படத்துக்கும் FDFS போகிற அந்த டைம்லேயே அராத்து வேலைலாம் பண்ணியிருக்கேன் நிறைய. பட் ஆனால் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் தான் வந்துட்டு ஐ ட்ரூலி வாண்ட் டு பி அன் ஆக்டர். அது 2019 31st டிசம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டேட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. அது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அந்த இன்சிடென்ட்லேருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் ஸ்பார்க் ஜஸ்ட் லைக் கேம். ஸோ that night I decided I want to be an actor. So I started working towards it. You want to share about that incident, like Crispa, if you are okay with that? An incident very only, it was just an insult. So appo ante just triggered me. I was like, okay, I think I need to prove to a lot of people that I need to do something. And when I was thinking like what to do, cinema was the only thing which was coming to my head. So எனக்கு அந்த ஒரு இதுதான் வந்துட்டு எனக்கு something like was driving me towards it. So I feel like okay, I think I should do it அப்படின்னு சொல்லி நான் 31st night வந்துட்டு பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் வர் ஆல் பார்ட்டிங். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்துட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் ஒன் ஷோ டைரக்டர் சேயிங் தட் இது மாதிரி ஒரு ஷோ இருக்குது ஒரு ரமடா பிளாசாவில் நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு மாடல்ஸ்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ வாக் பண்ணலாம்னு சொல்லி சரி ஓகே. பட் ஆனால் அது பேமெண்ட்லாம் அதுக்கு இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக தான் கூப்பிட்டாங்க. பட் ஐ வாஸ் லைக் ஹோப்பிங் அதுலேருந்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐ சாக்ரிஃபைஸ் தட். சரி நம்ம ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம், என்ன வில் ஜஸ்ட் கோ லைக் we might get some opportunity ன்னு சொல்லிட்டு போனது தான். ஸோ அப்போ போயிட்டு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு அக்காவை மீட் பண்ணேன். அந்த அக்கா வந்துட்டு கேட்டாங்க I was telling her about my interest. She was like, நடிப்பியாடா? I said yeah, நடிப்பேங்க்கா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ she was like, நீ அப்போனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல்ஸ்லாம் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணுவேன்னு சொல்லிட்டு January 2nd வந்துட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கூப்பிட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் போயிட்டு இது மாதிரிமா நான் படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன். அவங்களும் வந்துட்டு ரொம்ப படம் நடிக்க போறியா அப்படின்னா ஆமாம் அது எதுக்குடா நமக்கு அதெல்லாம் சொல்லிட்டு மை ஃபேமிலி இஸ் நாட் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் வாட் ஐ டூ. ஸோ அப்படி இருக்கும்போது they were like little hesitant. பட் ஆனால் போய் பண்ணேன். நான் நினச்சேன் சரி ஓகே நமக்கு ஏதோ ரோல்லாம் கொடுக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்னா ஒரு தூரத்தில் ஒரு ஹீரோ பக்கத்தில் தூரத்தில் நிற்க வச்சிட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா. அது லெஜண்ட் சரவணாவோட படம் என்னால ஞாபகம் இருக்கு. ஸோ SSN காலேஜில் ஷூட் பண்ணாங்க. ஸோ that's how it started. Nice. Actually you said that one insult got you here, but நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆகும்போது they'll fall back. But I think what you've done and come இங்க வரைக்கும் வந்தது, I think it's really great. Yeah, I think 5 years from now I think I've reached at least like 1% is something. Yeah, I feel a little happy about that. I think you should be happy probably now. So அதே மாதிரி வந்து how Aromale happened, because I saw one of your posts on Instagram and I wanted to talk about it. You said you were a very shy guy and you were with Kishan Das அவங்களோட. அதுக்கப்புறம் and on the picture பார்க்கும்போது you look like one very introvert, ரொம்ப ரொம்ப quiet-ஆன ஒரு boy who's not very confident about himself. True. But from there to this level, how did this happen? How did you break through your the comfort zone? And yeah, that picture was actually taken during 2018 என்னோட ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அப்போ கிஷன் தாஸ் வந்திருந்தாரு. He was அப்போ doing fully filmல இருந்தாரு. So when he came, when he received a lot of audience, நானும் அவரோட பெரிய ஒரு ஃபேனா இருந்தேன். ஸோ கிஷன் தாஸ் பார்த்துட்டு செமையா எக்ஸைட்லாம் ஆகிட்டு அவர் கூட போயிட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் ஐ டென்ட் திங்க் அட் தட் பாயிண்ட் தட் நான் ஒரு 5 years லேட்டர் அவரோட நான் ஒரு படம் நடிப்பேன்றது நான் சத்தியமாக அப்போ நினச்சே பார்க்கலாத ஒரு விஷயம் தான். ஸோ I was not very confident at the time because I've got a lot of people like mocking at me, ஸ்கின்னுக்கு என் கலருக்குலாம் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு
So yeah, I think 5 years later, and then this happened. So I was just very happy. So during the first day of shoot, நான் அவர்கிட்ட போய் சொன்னது இது மாதிரி ப்ரோ, என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நீங்க எங்க ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் சீஃப். He was also like, oh yeah, okay அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு. So yeah, that happened. And Auramale எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, I think from 2021 I started giving a lot of auditions, but nothing like really clicked in. அப்புறம் I was like very sad about it, and நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன், சரி இது this is the right lane அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு I have seen சாரங் சார் a lot of times. நான் ஒரு 2 வாட்டி பார்க்கும்போது அப்போ நான் கொஞ்சம் ஹாய் அப்படி தான் சொல்லி ஹெஸ்டண்டாக தான் இருப்பேன், நான் போய் பேசல. அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும், அவர் இப்போ படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். இது மாதிரி வந்துட்டு சார் பண்ணும்போது நம்ம போய் பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி தான் நான் கேஷுவலாக சாப்பிட்டேன். அவர் அப்போ தான் சொன்னால் அந்த மாதிரி அவர் படம் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொன்னால், நான் படம் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவர் சாப்பிட்டு வர்றது வெயிட் பண்ணிட்டு நான் சாப்பிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. And when he came, then I went and approached saying that, hi sir, I'm so and so அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் நல்லா பேசுவார், அவர் இஸ் a very sweet guy. ஸோ அவர்கிட்ட பேசும்போது தான் வந்துட்டு he said நான் எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா வந்துட்டு பெசன் நகரில் I was with my friends, என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ we were about to cut a cake for him. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக கால் வந்துச்சு, இந்த மாதிரி வந்துட்டு ஜிவிஎம் சார். இது எனக்கு காதில் விழுந்தது வந்துட்டு ஜிவிஎம் சாரோட ஆஃபீஸ்லேருந்து கால். நான் யாரோ என் பாய்ஸ் தான் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டேய் கலாய்க்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஏதோ உண்மையா இருக்க போகுதுன்னு சொல்லி திரும்பியும் நான் கால் வந்துச்சு. அப்புறம் பேசும்போது தான் வந்துட்டு இது மாதிரி சொல்றாங்க, ப்ரோ நான் சாரங்கோட ஏடி பேசுறேன். ஓ ப்ரோ சாரி ப்ரோ, சாரங்கோட ஏடியா? சாரங் வந்துட்டு ஜிவிஎம் ஓட ஏடி. சோ அவங்க அப்படி சொன்னாங்க, அது எனக்கு ஜிவிஎம் ஆஃபீஸ்ல என் கால் வந்து யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேக் கூட கட் பண்ணல, நான் அப்படியே ஓடிட்டேன் நான் பாய்ஸ் சொல்லிட்டு. அது அப்புறமா கோடம்பாக்கம்ல தான் அவங்க ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். 1 week ஆச்சு. அதுக்கப்புறமாவும் ஐ டென்ட் கெட் எனி கால் ஃப்ரம் தெம். நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணிருந்தோம், நாங்கள் ஒரு டீமாக ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணிருக்கும்போது அது டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் அட் ஹிஸ் ஹோம். அப்போ வீட்டில் இருக்கும்போது நான் அப்போ தான் வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஃபார் மூமெண்ட். நான் கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டேன் அன்னைக்கு. தனியாக யோசிச்சுட்டு இருந்தேன். அவனோட வாலில் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் வேறு இருக்கும், ஃபுல் ஹீஸ் ஆல்சோ மூவி பஃப். ஸோ நிறைய போஸ்டர்ஸ்லாம் இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் லைக் அந்த எல்லா ஸ்டார்ஸும் பார்க்கும்போது லைக் வாட் ஆம் ஐ டூயிங், லைக் ஐ எம் இன் மை 20s and I'm still not even like one step closer towards my dream. நான் இன்னும் ஸ்க்ரீன்லேயே வரலையே, என்னோட பிரேக் த்ரூ எப்படி இருக்கும், எப்போ இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். அண்ட் அப்படியே ஐ வித்வுட் என்னையும் அறியாமையே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், சரி am I in the right lane? I don't see anything happening real soon, but that's something which I've manifested for a very long time. And when you don't see results, you'll 100% go a little low, right? True. So என் பாயிண்ட் அப்படி இருந்துக்கும் போது வந்துட்டு கரெக்டாக நான் கீழே போகிறேன், I'm getting a call saying that பிரவீன் சொல்லிட்டு சாரங்கோட ஏடி தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி வந்துட்டு டிரெக்டருக்கு வந்துட்டு உங்களோட ஆடிஷன் பிடிச்சிருக்கு, ஸோ ஐ திங்க் யூ ஆர் லாக்ட் இன் ஃபார் த ரோல் சொல்லும்போது ஐ காட் ஸோ ஹாப்பி. எனக்கு வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அதை நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி ப்ரோக் டவுன் பிகாஸ் there have been a lot of rejections. நீங்க நிறைய ஆடிஷன் கொடுத்துட்டு அது கால் பேக்ஸ் வராத போது when something when says டிரெக்டருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது it was something very new for me to hear. ஸோ எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்ததுனால நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் நான். அப்போதான் that's where it all started. Okay, that's really nice. And உங்களோட ஸ்டோரி சொல்லும் போது I see there are a lot of friends. So what role did they play in your life? இவ்வளோ தூரம் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க. I am very sure that they would have played a very great role because every time when you said about your friends, so அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளோ உங்க பின்னாடி நின்றுருக்காங்க. பிகாஸ் ஐவ் சீன் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, தேர் இஸ் மேல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப். கேர்ள்ஸ் ஆஃப் ஐ மீன் ஒரு கேர்ள் கேங்ல ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு சப்போர்ட்டிவ் அண்ட் ஆல், லைக் அவ்வளோ சப்போர்ட்டிவா ஐ டோன்ட் நோ ஹவு, பட் ஐ என்வீட் அபவுட் லைக் இந்த மென்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஏன் இவங்கள மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. when they are low, when they are high, they're always together like a fam. நீங்க சொல்லும் போது it got reminded. So can you please share, because I know friends are really, you know. Yes. So friends in my life, I think they play the most major part in my life because whatever happens, I fall back to them. And I encourage பண்றது when you do something, when someone truly genuinely appreciates about your work, and then ஒரு பொறாம ஒரு இது இல்லாம உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு மச்சான் நீ பண்ணு இது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். I think that's something which gives you a lot of confidence to you, and அதை நோக்கி நீங்க போகும்போது. ஸோ என் லைஃப்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஆலன் சொல்லிட்டு, and he's still there. He's like my backbone. So he supports every single journey of mine. I mean, நான் மாடலிங் பண்ணாலும் சரி, நான் சும்மா ஒரு இது போனாலும் சரி, இப்போ நான் படம் நடிக்கும் போதும் வந்துட்டு he was so excited.
even though it was a 10-minute role, I was telling him, அவன் தான் வந்துட்டு என்ன ரொம்ப ஹைப் பண்ணுவான். அந்த மாதிரி வந்துட்டு ஐ திங்க் அந்த மாதிரி ஒருத்தங்க எல்லார் லைஃப்லயும் தேவைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 10-minute role. பட் ஆனால் வந்துட்டு ஹீஸ் லைக் இது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு he hypes me up a lot. So my friends are everything for me. And I also have one more friend, Denver சொல்லிட்டு. ஸோ அந்த பையனும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா he just tried to pull all his contacts. அவனுக்கு யாருமே தெரியலனா கூட he was just trying that ஒரு genuine effort போட்டு இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு யாராவது கான்டாக்ட்ஸ் இருக்கா, உனக்கு யாராவது நம்ம சர்க்கிள்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணிட்டு அவன் he was trying to land me in some role. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் வெரி hard to like get நினைக்கிறேன். ஏன்னா that way I feel very grateful to him. அதுக்கப்புறம் நான் இந்த ரோஹினியில வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணுவோம் நம்ம ஆரோமலி. அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா என் போர்ஷன் வரும்போது வந்துட்டு பசங்கள்லாம் பயங்கரமா கத்தி அலப்பறை பண்ணிட்டானுங்க. அப்போ வந்துட்டு டிரெக்டர் கேட்டாங்க இந்த மாதிரி, டே நிதிஷ் 1000 பேரை கூப்பிட்டு வந்து எவ்வளோ காசு கொடுத்த அப்படின்னு. சார் அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்த என்னன்னா, நான் வந்துட்டு நான் வீட்டு வாசல்ல பெரிய பேனரா வச்சுட்டோமா, நான் இருடா நான் ஒரு சின்ன படம் தாண்டா பண்ணியிருக்கேன், நான் சின்ன ரோல் தாண்டா பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குடா, ஹீரோ இல்லடா நான் ஒன்றும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லாண்டா ஒரு நாள் கண்டிப்பா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு சின்ன வின்னா இருந்தாலும் அதை பெருசா கொண்டாடி எனக்கு ரொம்ப சப்போர்ட் வந்திருக்காங்க. I think pretty sure I'm going to end up ஒரு ஹீரோவா because you have a lot of good friends. Yes. And I think they will நீங்க ஆகலனாலும் உங்களை தள்ளி அவங்க ஹீரோ அவங்க நிப்பாட்டிடுவாங்க அப்படினா கண்டிப்பா ஆகிடுவாங்க. So and something இப்போ நம்ம டீம்ல இருந்து ஒருத்தங்க மேல வந்தா we'll all bring others, right? Because when your friends are all searching for the same cause, நீங்க ஒரு same goal நோக்கி தான் ஓடும்போது even if one friend comes up, he'll also bring others, right? அவங்க டீம்ல இருக்கவங்க அந்த மாதிரி சேம் ஆம்பிஷன் இருக்கவங்கள வந்துட்டு someone will lift him up. ஸோ எங்களோட குரூப் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ எல்லாம் யாராவது ஒருத்தங்க பெரிய ஆளானா நம்ம அப்படியே நம்ம பண்ணும்போது நிறைய பேரோட பண்ண போறோம். ஓகே, இட்ஸ் வெரி நைஸ். பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஐ டோன்ட் நோ ஹவு நீங்க சொல்றது ரிலேட் பண்ண முடியும் அவங்களுக்கு. பிகாஸ் இப்போ we are all like having fun and stuff, but now இப்போ நீங்க சொல்லும்போது ஓகே குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. I think these people behind the cam also is like நீங்க சொல்ற மாதிரி தான். Because when I wanted to start podcast, I was self-doubting. இது தேவையா அந்த மாதிரி எல்லாம். I have a lot of interest in radio, but then I didn't want to land up in a radio actual இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு. But when I said these people are like come on நீ பண்ணலாம் அப்படி இப்படி இப்போ உங்களை ஹைப் பண்ணாங்களா அந்த மாதிரி. அந்த ஒரு ரீல் வரும்ல ஒரு ஃப்ரெண்ட் அது பர்ஃபெக்ட்டா you have seen that reel? எது சொல்றீங்க? அந்த உங்களுக்கு தெரியுதா ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்ட பிக்சர் எடுப்பான். ஆமா ஓகே சூப்பர் அந்த மாதிரி தான். I think they're all hyping up and I think everyone should get a group of friends like this. Very true. Friends வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்ல. So the people who have already got good friends, I think they all should be like very grateful to them. True. Okay. And then I've also seen few ads of yours. உங்களோட அக்கவுண்ட் நான் வந்து ஃபுல்லா ஸ்டாக் பண்ணேன். ஓகே, ஸோ அதில் வந்து நான் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ நோபடி டாக்ஸ் அபவுட் ஹவு எவ்வளோ ஒர்க் அந்த கமர்ஷியல்ஸ் பின்னாடி போகுது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 30 seconds or hardly 1 or 2 minutes on screen. So we don't know, like ஃபிலிம்ஸை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. But someone who did that and I think அதை நம்ம அட்ரெஸ் பண்ணி அதில் வர விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 30 seconds, நான் சொன்ன மாதிரி 2 minutes அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ தூரம் அது பின்னாடி எவ்வளோ வேலை நடக்குது. பிகாஸ் லைக் ஜென்யூனா எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்க, அது யூ ஹவ் பின் தேர், யூ ஒர்க்ட். ஸோ எவ்வளோ விஷயங்கள் பின்னாடி how many takes and stuff? Ads actually அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா வந்துட்டு that also takes like a full day shoot because when they start in the morning they complete it in the night or in the evening. So ads is also like a lot of work because it involves the same lot of background artists and then பெரிய ads பாத்தீங்கன்னா நிறைய background artists, நிறைய artwork, set work எல்லாம் இருக்கும். So that's also like very hard. As you said, it's just like 30 seconds தான் வெளியே வருது. பட் ஆனால் அது பின்னாடி இருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. So நீங்க adsன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. So நான் Blinkit ad recently. Yeah, I was talking about that. Like move spray or something அந்த மாதிரி தான். Correct. It was Blinkit X Zandu Bomb நினைக்கிறேன். So yeah, அது பண்ணும்போது வந்துட்டு நான் ஆடிஷன் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு அப்போ I didn't have a ligamenter. ஆடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு ligamenter ஆச்சு. So நான் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ண சொன்னது வந்து ஒரு somersault நான் பண்ணி அமிச்சிட்டேன். அதுக்கப்புறமாவும் லிகமெண்டர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் டிரெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அதை பத்தி. சரி ஓகே சமர்சால்ட் நான் வீட்டில் பண்ணி பார்த்தேன். லிகமெண்டர் இருக்கும்போதும் இட் வாஸ் ஆல் ஃபைன். சரி நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு போயிட்டேன். அப்புறமா சீன்ல வந்து ஸ்பாட்ல மாத்தினாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அது சமர்சால்ட் கிடையாது, நீங்க ஒரு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி நீங்க ரைட் லெக்ல லேண்ட் ஆகணும். அந்த ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு I was just like shocked because I couldn't genuinely tell them that I had a ligament tear because
அட் தட் பாயிண்ட் எனக்கு வந்துட்டு அந்த ஆட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது. ப்ளஸ் வந்துட்டு ஃபைனான்ஷியல் நீட்ஸ்க்காக நான் அது பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்போதான் வந்துட்டு நான் ஏடி கிட்ட பொறுமையாக கூப்பிட்டு சொல்கிறேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு லிகமெண்டர் இருக்குது, என்னால் குதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் வேணா பல்ட்டி அடிக்கட்டுமான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு சொல்கிறாங்க. சரி நான் 2 வாட்டி குதிச்சு பார்க்குறேன். பட் ஆனால் வந்துட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் ஜென்யூன் பிகாஸ் யூ ஹேவ் தட் காஷியஸ் ஃபீலிங் ரைட் when you have something you can't jump because I was undergoing இது ட்ரீட்மெண்ட் கூட போயிட்டு இருந்தது அப்போ. ஸோ அப்புறமா வந்துட்டு when the shot was gonna take place நான் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் அது என்னால் குதிக்க முடியல. ஸோ I was just like very hesitant. அந்த டைமில் வந்துட்டு பண்ண முடியல. அப்போ தான் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு கூப்பிட்டு என்னடா அந்த பையனா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க இது மாதிரி லிகமெண்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏடி சொல்லும்போது அந்த ஏடியை பிடிச்சி நல்லா கத்திட்டார் அவர். கத்தும்போது தான் வந்துட்டு இது மாதிரி அப்புறம் என்கிட்ட வந்து பேசினார் இந்த மாதிரி யூ குட் ஹவ் டோல்ட் அஸ் இன் தி மார்னிங் அட்லீஸ்ட். அதெல்லாம் எனக்கு நான் சொல்கிற ஒரு இதில் இல்லை. ஐ தாட் ஐ குட் மேனேஜ் பட் ஐ டிடன்ட் நோ ஹவ் டு டூ இட். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த செட்டில் வந்துட்டு there were like more than 50 people. Like there were like kids, there were like elderly people, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி எம்பாரசிங் ஃபார் மீ பிகாஸ் அவர் வந்துட்டு டக்குன்னு வேற யாராவது மாற்ற முடியுமான்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த ஏடியவே ட்ரெஸ் போட்டு அவர் பண்ண வைக்கலான்னு இருந்தார் ஆக்சுவலாக. பட் அப்புறமா தான் வந்துட்டு ஐ திங்க் சம்திங் ஸ்ட்ரைக் டம் அண்ட் ஹி வாஸ் லைக் இன்னொரு வாட்டி பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சார் ஓகே எனக்கு ஒரு 5 minutes மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் தட் 5 minutes. And நான் வெளியே போயிட்டு I was just telling myself, okay, listen, there are 50 or more than 50 junior artists மட்டும். There are like more than 100 people on the set. You need to do it because இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. உனக்கு அது கிடைச்சிருக்கும் போது I think you should make use of it. And it involves a lot of money as well, right? From the director's point of view, it makes sense because அவங்க அவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணும்போது நம்ம வந்துட்டு அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா obviously it can't do justice. So just telling and then அவர் டக்குன்னு வந்துட்டு வேற யாராவது வரும்னு சொல்லும் போது தேவர் லைக் ஒரு 10 பசங்க ரெடியா கிட்ட ஓடி வராங்க இது மாதிரி வந்துட்டு நான் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபிளாஷஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சரி ஐ திங்க் நம்ம இப்போதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் ரெடி. பரவாயில்ல காலே ஒன்றாலும் பரவாயில்ல நம்ம குச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கேம் பேக். ஐ டுக் அ மூமெண்ட் அண்ட் ஐ ஜம்ப் பண்ணிட்டு ஐ லேண்டட் அண்ட் தென் நான் மேலே பார்த்துட்டு ஒரு ஸ்லோமோ தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் லுக்ட் அப் அண்ட் ஐ ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணேன் அண்ட் ஹி வாஸ் லைக் கட் இட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் வாட் வி வர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லும் போது தான் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அப்போ. ஸோ தட்ஸ் ஹவ் தட் பிளிங்கிங் ஹேப்பன். ஓகே. அண்ட் வென் யூ செட் இந்த ஃப்ரேஸ் நீங்கள் அப்பப்போ சொன்னீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய பேர் லைக் வெளில காத்திருக்காங்க. ஸோ ஐ ஷுட் ஃபீல் கிரேட்ஃபுல் நான் பண்றதுக்கு. ஐ திங்க் தட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஐ திங்க் பிகாஸ் இப்போ நீங்க வந்து எடுத்தோடனே யூ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் ஸ்டார் ஆகணும் நீங்க நினைச்சீங்க. அப்போ நீங்க யூ குட் ஹவ் ஹேட் தட் ஆட்டிடியூட் நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன். பட் இன்ஸ்டெட் கமர்ஷியல்ஸ்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் தட் growth is like something to be really appreciated. அண்ட் அந்த ஃப்ரேஸ் லைக் எத்தனை பேர் இந்த ஒரு வாய்ப்புக்காக வெளில காத்திருக்காங்க அது எனக்கு கிடைக்கும் போது ஐ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். தட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தட். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கும் அந்த ஆசைலாம் இருந்தது ஹீரோவாக தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் when I started thinking like who am I அப்படின்னு நினைக்கும் போது because I don't have a very strong family support and my parents are not from cinema background as well and I don't have anyone to like back me up very strongly saying that Nitish is going to enter cinema அப்படின்னு சொல்லி எனக்கு புஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு யாரும் இல்லை. So when I was thinking about that and my father being a railway employee I was just thinking like when you don't have a lot of things to like support your dream I think it's important to like pick up that small chances and it's just நீங்கள் உங்களை எங்கெல்லாம் காட்ட முடியுமோ நீங்கள் காட்டினாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல என்னை பார்த்துட்டு என்னை எடுத்தாங்கன்னா அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் சம்டைம்ஸ் நான் ஐ மீன் சின்ன வயசுல இருக்கும்போது ஐ யூஸ் டு டூ சம் ஸ்டஃப் ஃபார் ஃப்ரீ. நான் சொல்றது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் காலேஜ் அப்பெல்லாம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் டூ இட் பிகாஸ் சரி ஓகே அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு பிக் தட் அப். And I think in that way Aaromalle has worked for you because I usually see films and then I call my friends and we discuss about it. அந்த மாதிரி பண்ணும்போது they were like அதுல ஷாம்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தியா and they were like we liked him, that role was nice, I don't know in what way but they all liked it like specific அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க we discuss about everything. retro movie-ல இருக்கட்டும் அந்த புதுசா ஒரு வில்லன் கொண்டு வந்தது everything was nice அந்த மாதிரிலாம் நாங்க பேசும்போது I think Aaromalle more than the story and everything they were like அங்க ஷாம்னு ஒரு கேரக்டர் I don't know something got அவங்களோட கண்ணு அது it got Thank caught. you. I think so yeah in that way it's a win for you. Thank you. And also ungaloda acting journey la how this advertisements has helped you to grow or in the like acting ah irukatum illa stunts or everything adu eppadi ungalku big screens la help பண்ணுச்சு நீங்க நினைக்கிறீங்க? Ads wise பாத்தீங்கன்னா one thing which I had to like take away from ads was rejection because ஆமாம் அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆடிஷன்ஸ் நீங்கள் நிறைய கொடுப்பீங்க பட் ஆனால் வந்துட்டு அவுட் ஆஃப் த 50 or 60 ஆடிஷன்ஸ் யூ கிவ் 1 or 2 gets like clicked right.
So I think that rejection part was something which was teaching me, okay, I think this happens and this is how it is. எல்லா ஆட்ஸ்லயும் நம்மளே போய் நடிக்க முடியாதுல்ல. அந்த ரிஜெக்ஷன் தான் வந்துட்டு சினிமா ஆடிஷன்ஸும் நீங்க கொடுக்கும்போது இட்ஸ் ஓகே டு ஃபீல் பி ரிஜெக்டட் அட் டைம்ஸ் அப்படின்னு எனக்கு தோணும். ஆக்சுவலி நான் உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ, லைக் யூஸ்வலா நம்ம கெஸ்டோட லாஸ்டா ஒரு டாபிக்கோட டீப்பா டைப் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு நான் தெரியல, ஐ டுக் ரிஜெக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி like seeing your profile, and then when you said that I was like, okay, நான் ஏதோ ரைட்டா தான் உங்களை I think I've approached you அந்த மாதிரி. ஆமா கரெக்ட் தான், நிறைய ரிஜெக்ஷன்லாம் இருந்திருக்கு. Okay, so that's how advertisements has yeah advertisements have helped. And when you do a lot of ads, the sets will teach you what not to do on set. என்ன பண்ணணும்ன்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றது நிறைய சொல்லி தருவாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு when adsல வந்துட்டு you'll have to be very expressive. ஸோ அவங்க தே ஹாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிரஷன்ஸ், இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே எக்ஸ்ட்ராவும் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஐ திங்க் தட்ஸ் சம்திங் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஆட்ஸ். கிரேட். ஸோ யா இட் ஹாஸ் தட். அந்த செட் சென்ஸ், அந்த டிசிப்ளின், அதெல்லாம் வந்துட்டு அதுவே நமக்கு there's a lot of takeaways when you're in a set. Even if you don't act, if you just go be in a set, you learn a lot of things. There'll be so many takeaways for you to like take. Okay, like behind the screen and everything. Yes, 100%. You'll see how much work has been put into each and every project. And நிறைய கற்றுக்கலாம். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி ஐ திங்க் இப்போ இந்த காலகட்டத்தில் ரிஜெக்ஷன்ஸ் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. அப்போலாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் போது ஓகே நம்ம இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் சீன் ரிஜெக்ஷன்ஸ் வந்தால் they'll say I'm not going to do anymore, I give up அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் தட் ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கிற எல்லாருக்குமே. ஐ திங்க் தட் வில் ஹெல்ப். அண்ட் இது ஃபர்ஸ்ட் நான் என்னோட இன்சிடென்ட் சொல்றேன். This is something very like it can be cringe or whatever it may be, but ஒரு incident. Okay. When I was in school, I liked one guy. Okay. But I never told him that I liked him. But அவனுக்கு வந்து like he knew that I like him. But he didn't say அவனுக்கு என்ன பிடிக்குமா இல்லையா எதுவுமே சொல்ல. பட் இட் வாஸ் a rejection. Obviously it was a rejection, but it was silent. அவ அதை அட்ரஸே பண்ணல, எதுவுமே சொல்லாம it got rejected. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணுமே லவ். இல்ல அத வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க. like everyone told like Karen likes you, Karen likes you. நம்ம பிடிச்சவங்க நம்ம தாங்க பேச சொல்லணும். இல்ல எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. I was in school. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு அவ்வளவு தைரியம் வரல. so like and அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் என்ன எனக்கு ஒரு தைரியம்னா அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணல, நான் சொல்லல அதனாலதான் அவன் ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா ப்ராப்பர் ரீசன்ஸ் இல்லல்ல. சோ அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணல, அவன் ஜஸ்ட் சொல்லதான் செய்யல. கரெக்ட், ரைட்? சோ உங்களுக்கு எப்படி லைக் சொல்லிட்டு ரிஜெக்ஷன்ஸ் ஹர்ட்ஸ் யூ மோர் ஆர் ஜஸ்ட் சைலண்டா நாங்க உங்களுக்கு அப்புறமா சொல்றோம் அப்படி சொல்லிட்டு ஹோப் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறது ஹர்ட்ஸ் யூ மோர்? I think ரெண்டுமே வந்துட்டு it affects you in one, I mean different angles. பட் ஆனால் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா when someone says உங்ககிட்ட இதுதான் எனக்கு இது பிரச்சனையாக இருந்துச்சு, that's why I rejectedன்னு சொல்லும்போது I think it's better to take. இது எப்படின்னா வந்துட்டு லவ்ல வந்துட்டு ஒரு க்ளோஷரே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது எதனால ஆயிருக்கும் நீங்கள் அதை பற்றி வண்டே பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். பட் ஆனால் இதனால தான் ஆச்சுன்னு ஒன்று சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அது ஒரு அன்ஹெல்தி இதுவாக இல்லாமல் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் நீங்கள் அது ஒரு ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போயிடலாமே. ஓகே இவர்கிட்ட இது பிரச்சனையாக இருந்திருக்கு, ஓகே நம்ம வில் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா I think நம்ம கிட்ட சொல்லிட்டா I think we will have that one thing to work on. உங்களுக்கு அந்த ஃபயர் ஒன்று ஓடிட்டே இருக்கும். ஓகே இதுதான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு I think now I go to ask the guy எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ண சொல்லு ரீசன்ஸ் எல்லாம் I'll work on it அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இஸ் தேர் எனி ரிஜெக்ஷன் தட் உங்களை வந்து சும்மா நார்மலாக பிரேக் பண்ணுறதை தாண்டி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்திருக்கா? அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு நான் ஆடிஷன் பண்ண போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க சீன் என்னன்னு சொல்லலை, அவங்க வந்துட்டு சரி உங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ நான் நினச்சேன் ஒரு சீன் பேப்பர் தருவாங்க, தட்ஸ் ஹவ் யூ ஆடிஷன் ரைட், தே வில் கிவ் யூ அ சீன் அண்ட் தென் அது வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோன்றது தான் வந்துட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க. தே செட் மீட்டர்ஸ் லைக் இப்படி தான் இருக்கணும் அந்த கேரக்டர் சொல்லி பண்ணுவாங்க. பட் தட் வாஸ் வெரி வேக். சரி ஓகே ஒரு வந்தான், சரி ஓகே ஆடிஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்சோடனே தே ஜஸ்ட் லைக் சென்ட் மீ. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அவங்க பேசுறதே நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையனுக்கு நடிக்கவே தெரில, இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையனுக்கு நடிக்க வரல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுவோம். அப்போதான் வந்துட்டு வாஸ் ஜஸ்ட் திங்கிங், நான் ஓகே என்ன இது இப்படி சொல்றாங்க, நமக்கு வந்து எதுவும் பெருசாக நமக்கு ப்ராப்பராக தரவே இல்லை, அப்போ எப்படி நம்மளை அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சில பேர் வந்துட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. even though I'm not complaining about them. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களால மாடல் மட்டும்தான் பண்ண முடியும், நடிக்க முடியாது, அண்ட் நடிப்புலாம் அவ்வளோ வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லும்போது எஸ் அது என்னையே ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கும், நம்மளால முடியுமா முடியாதான். ஸோ யா தட் ஆல் இன்சிடென்ட்ஸ் ஆர் லைக் புட் மீ டவுன். பட் யா இட்ஸ் அபவுட் ஹவ் யூ கம் பேக் ஸ்ட்ராங்கர், ரைட்? True. I mean you'll have to work on it.
சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது கேட்டு நான் ஒரு வழியில போனேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு அதுல இருக்காதுல்ல. கரெக்ட். So yeah. So looking back, which rejection actually redirected you to this path? Like நிறைய rejections, நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே ஏகப்பட்ட rejections இருக்கும். கண்டிப்பா. அண்ட் உங்க ஃபீல்ட்ல சொல்லவே வேணாம், நிறைய இருக்கும். ஸோ அதுல எது உங்களை ஆக்சுவலி ரீடைரக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துச்சு? ஸோ நான் வென் ஐ வாண்ட் டு டூ சினிமா, நான் எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கும்போது நான் வீட்டில் போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு சினிமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் பேரண்ட்ஸே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமா உன்னை வச்சு யாரா படம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விலாம் என்ன கேட்டிருக்காங்க. அண்ட் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இந்த மூஞ்சை வச்சு எப்படி சினிமா எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லிட்டு அப்போதான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு, ஓகே ஐ திங்க் இவங்கலாம் நம்மளை பத்தி எதுவுமே தெரியாமே இவ்வளோ வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்களே, சரி ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் us to show something. நம்ம ஏதாவது உங்க மூவி பார்த்ததுக்கு அப்புறம் they would have said you've done a great job. That's the work of people around us. When you're low, they mock at you, and when you're high, they'll be like நாங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், பக்கத்துல நின்னோம். அந்த இது இருந்தது எனக்கும். படம் பார்த்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அப்பதான் இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு நான் when you're trying for something அந்த ஜர்னில வந்துட்டு you might not go for work. அப்படி இருக்கும்போது வந்துட்டு என்ன இந்த பையன் வீட்லயே இருக்கான் சும்மாவே இருக்கான் அப்படின்னு சொல்லி, பட் ஆனால் they won't know that நான் எவ்வளவு ஆடிஷன்ஸ் போய் கொடுத்துட்டு வரேன், நான் அதுக்கு எவ்வளவு ஒர்க் போடுறேன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் unemployed kid. I think this is something that we should address. இங்கே நிறைய பேர் லைக் நம்ம கேமராமேனே வந்து அவரோட he is working towards it, like நல்லாவே he is working towards it. பட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவன் வேலைக்கே போக மாட்டான் அப்படி சொல்லிட்டு. பட் they don't know அவர் பின்னாடி எவ்வளவு அதுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. பட் எவ்ரி டைம் அவங்க அவரை பார்க்கும்போது நீ நல்ல வேலைக்கு போலாம்ல அப்படி சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல ஐ திங்க் that will hurt them. ஆமா நம்ம ஐ திங்க் அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். அண்ட் யூ கான்ட் blame them also because அவங்களோட பேட்டர்ன் படி நம்ம ஸ்கூல் முடிக்கணும், காலேஜ் படிக்கணும், காலேஜ் படிச்சதுக்கு கூட வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போகலன்னா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருது. ஸோ they keep questioning you about that, but they won't know like what all struggles you are facing, like how competitive is your field, and நீங்க அதுக்கு என்ன ஒர்க் பண்றீங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு போகாத பையன், ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம். அப்படியா? ஓகே. சோ அது இருக்கு. அண்ட் இன்னொரு ரிஜெக்ஷன் பத்தி நான் பேசணும்னா, நான் வந்துட்டு காலேஜ் விஸ்காம் பண்ணேன். அதுல வந்துட்டு ஐ மீன் ஐ டென்ட் கம்ப்ளீட், ஐ வாஸ் a dropout in that college. ஓகே. சோ அது அப்போ வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருந்தது எனக்கும் அந்த காலேஜ்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கும். ஐ மீன் he is also a faculty in that. அப்போ வந்துட்டு he was like telling me இது மாதிரி வந்துட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு நீ என்னடா ஆக போற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு சினிமா பண்ணணும், நான் வந்துட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு நீலாம் ஹீரோலாம் ஆக மாட்டடா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ஷா நீ திட்டி அமிச்சிட்டாரு. ஸோ அப்படி அமிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் அப்பதான் யோசிச்சேன் என்னடா அது இவரும் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு லிஸ்ட்ல நிறைய பேர் ஆட் ஆகிட்டே போறாங்க இது மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டிய லிஸ்ட்ல. அப்புறம் வந்துட்டு ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சேலஞ்ச், ஐ மேட் சேலஞ்ச் டு மை செல்ஃப் தட் ஓகே நம்ம திரும்பி அந்த காலேஜுக்கு வந்தோம்னா அது ஒரு நம்ம வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்டா தான் வரணும். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். அவர் வந்துட்டு எங்க அப்பா கூப்பிட்டு இது மாதிரி பேசினாரு, இது மாதிரி நிதிஷ் ஷவரமலை பண்ணதை பார்த்தோம், ஸோ அவர் காலேஜ் வந்து பேசினா நல்லா இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்ல இட் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பட் யா ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஹிம் பிகாஸ் True. I think lifeல it will few people will come and they'll push you towards that trigger point. When that triggers you, you start working towards it even more. I think அதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி லைக் வெறும் பாசிட்டிவ் வைப்ஸ்லயே இருந்தா நம்ம கம்ஃபர்ட் ஆயிடுவோம். இந்த மாதிரி சில பேர் வந்து நம்மள அப்படி பண்ணும்போது யாராவது உங்களை அடிக்கடி வந்து கிள்ளி விட்டு போனா then you will know okay we need to we'll come back அந்த மாதிரி. I think guys if you don't have anyone like that நீங்களே தூக்கி உள்ள போட்டுக்கோங்க அந்த மாதிரி தான். Okay, and then you spoke a lot about rejections like career wise. Let's come to the different part like relationship and love and stuff. You didn't have any rejections there. If you're okay with that நீங்க சொல்லலாம். If not fine. Loveல rejections ஆயிருக்கு ஒரு கப்பல் இல்லை ஒரு வாட்டி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ லைக் த கேர்ள் ஸோ மச். பட் அவங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்துட்டு வி நெவர் கன்ஃபெஸ்ட் ஈச் அதர். உங்க கதை மாதிரி தான் நினைக்கிறேன். அதான் ஸோ யா பட் ஆனால் எனக்கு தெரிய வந்துச்சு ஷி வாஸ் நாட் இன்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிஜெக்ஷன் ரொம்ப ஹார்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் யா அபார்ட் ஃப்ரம் தட் பெருசா அது ரிஜெக்ட் ஆனதுல இருந்தா நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி அது வந்து ரிஜெக்ஷன் கன்சிடரே பண்ண கூடாது. நீங்க சொல்லவே இல்லல that doesn't come under rejection. அந்த மாதிரி நம்மளே அந்த மாதிரி I think that's something good like ஏதோ ஒரு விஷயம் கெட்டதா நடக்கும்போது you will get something nice அப்படினு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். அதே மாதிரி கிடைச்சோம் இருக்கு கரெக்ட். And I think நம்ம ரிஜெக்ஷன்ஸ் பத்தி நிறைய பேசியாச்சு. And I think அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது லவ்லியா
இல்ல கரியர் வைஸ் லவ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓ சாரி டிவைட் ஆயிடும். ஓகே லவ்ல அதுல கன்சிஸ்டன்ட்டா தான் லைஃபே போய்டும் நமக்கு. ஐ மீன் இன் தி சென்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுங்க. அது வந்து ஒரு இது. ஓகே ஃபைன். பட் கரியர் வைஸ் நம்ம பேசுவோம். லைக் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரியர் வைஸா போயிடலாம். யா ஏன்னா லைக் மத்ததெல்லாம் பத்தி பேச நிறைய பேர் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐ திங்க் இதை பத்தி ஐ டோன்ட் திங்க் லாட் ஆஃப் பீப்புள் வில் ஹெல்ப் யூ அந்த மாதிரி. அண்ட் வென் யூ கெட் ரிஜெக்டட் சம்வேர் கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்பவே கீழே போயிடும். ரொம்பவே சாதாரணமாவே யாரும் கன்சிஸ்டன்ட் ஐ திங்க் அது எனக்கே நான் சொல்லிக்கணும். நான் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான ஒரு பர்சன். இவங்கெல்லாம் இல்லைன்னா இவங்கெல்லாம் கேட்பாங்க நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எமோஜிலாம் அனுப்புவாங்க குரூப்ல. அப்பயாச்சும் நான் போடுறேனா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி done. I think what motivates you to be consistent when you are low? What motivates me when I'm low? I think it's my phone's cover தான் நினைக்கிறேன். Because it says cinema is dream. So, oh my god. I think இவர் ஒரு வால்பேப்பர் வச்சிருப்பாரு and he'll say இத பாக்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ something he'll say. ஆமா அது actually true. என்ன இவர் வால்பேப்பர் போய் இவர் என்ன பண்ண போறாரு? ஆமா என்னோட வால்பேப்பரும் வந்து மோட்டிவேட்டிங்கா தான் இருக்கும். something about my cinema dream தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் தான நிறைய பாக்குறோம். அது திரும்பி பாக்கும்போது அதுவே நம்ம ஞாபகப்படுத்தும். ஓகே நீ இன்னும் அங்க போல. I think you'll have to work towards it அப்படின்னு சொல்லி அதுவே நம்ம ஞாபகப்படுத்தும். And I feel like when your dream is like so strong, when you want to go reach to a point, அப்போ வந்துட்டு it's rejections and you're inconsistent. அதெல்லாம் வந்துட்டு again it will just push you to that point where you just like keep going towards it because you have not got that dream. அது வந்து நடக்கலன்னும் போது அது நம்மள தூங்கவே விட சொல்ல மாட்டேன். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்குறதுக்கு ஏஞ்சதுக்கு அப்புறமாவோ வந்துட்டு you just keep thinking about it. I think லைஃப்ல வந்து when you think about one certain issue a lot, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நிறைய யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுதான் நினைச்சோம். I think that's where it takes you. அதுவே அது it will just when you and you'll start working towards it. So I think it will take you there. So I think now everyone has it's time to change our wallpapers to something wallpapers and then phone covers எல்லாத்தையும் வந்து ரொம்ப I mean ரொம்ப மோட்டிவேஷனலா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். Every time when we see Yes, I think it helps. I mean personally for me it helps. Okay. And then and there might have been promises you would have made right to yourself. So I think I've made a promise to myself. So unless and until I reach that point, it'll just keep going. I thought you will say என்னோட parents, என்னோட friends, but this is something very unexpected answer and it's nice. பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ கூட படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் they were happy, they were very happy. இந்த மாதிரி ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவே வந்துட்டு கியூட்டா கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்லாம் ஏன் படம் நடிச்சிருக்கான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா ஏன் முன்னாடி அது பெருசா எமோட் பண்ணது இல்லை. அப்புறமா எங்க அப்பா கேட்டாரு இது மாதிரி வந்துட்டு ஓகேடா சரி படம்லாம் நடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்படி வேலை தேடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஓகே புரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன் இல்லப்பா இப்பதான் படம் வந்திருக்கு ஹாட்ஸ்டார் எல்லாம் வந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்துட்டு யாராவது நம்மள அப்ரோச் பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ வி லவ் டு வெயிட் அப்படின்னு. சரி இது இன்னும் எவ்வளவு நாள் பண்ணும் அப்படின்னு கேட்டாரு. தெரியலப்பா எனக்கு இதுதான் பண்ணவே போறேன் அப்படின்னு தான் சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ பேஷண்டா வெயிட் பண்றாங்க. ஸோ எனி டிரெக்டர்ஸ் ஆர் லேடி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் தேர்ஸ் எனி ரோல். கண்டிப்பா I think ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன். I think you will obviously. And then like consistency அப்படின்றது வந்து யாராவது உங்களை பார்க்கும்போது வருமா or if someone appreciates இப்போ என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது என்ன புஷ் பண்ணா மட்டும் தான் நான் கன்சிஸ்டன்டா இருப்பேன். யாராவது நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டா ஓ நம்ம தான் பண்ணவே இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி தேவையில்லை அப்படி விட்டுருவேன். ஸோ உங்களோட இதுல எப்படி இது கரெக்ட்? இது ரெண்டு விதமாவே எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலா ட்ரூ. என்ன வந்துட்டு அப்ரிசியேஷன் இல்லைன்னா உங்களுக்கு பண்றதுல ஒரு யூ ஒன்ட் ஹாவ் தட் ரிவார்ட் ரைட். ஸோ நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது when you get that appreciation it fuels it up. அதுதான் ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ யூ ஜஸ்ட் கீப் டூயிங் இட். ஓகே அவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்க ஓகே அதுவே உங்களுக்கு ஒரு பூஸ்டாவும் இருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஓகே நான் தான் ஏற்கனவே அதை ரீச் ஆயிட்டேன் கீழே இறங்கு கீழே அந்த மாதிரி. ஆமா கரெக்ட் தான். Okay, I think ரெண்டுமே இருக்கணும். Yeah, I think it has to be balanced. And yeah, என்னக்கும் வந்துட்டு my friends all push me to do a lot of things. Even when I'm little low, I think you also need that emotional support at time when you're not consistent. உங்களை யாராவது புஷ் பண்றதுக்கு இருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டோ இருந்தா நல்லா இருக்கும். Yes, too, we all have that. After all, நம்ம எல்லாம் humans தானே. Exactly. True. And அதே மாதிரி வந்து do you believe that consistency builds self confidence or sometimes overconfidence? I think it depends on the individual, I feel, because consistency will 100% like give you a lot of confidence, because when you keep doing one certain thing repetitively you'll be the master of it. So அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். So yeah, I see that in that way. But
கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமான்றது again as I said it depends on the individual because True. a lot of people don't do a lot of things a lot of times but then when they just go perform they do it really well so அது அப்போ வந்து it comes to a question right consistencyனால தான் அவர் அங்க வந்தாரான்னு கேட்டா இல்ல so I mean you can take it as both ways you'll have to see what personally works for you but when you know that when you're not good at something I think you need to be really consistent because I think that's the key role but yeah but for a normal individual consistency is the key அதுதான் நமக்கு வந்து put as a reminder even during the days where you don't feel like doing something I think when you still make yourself uncomfortable and do that I think that is what discipline is called I feel yeah I think that will push you and to someone like me who's really inconsistent what advice would you give even advice கொடுக்கிற அளவுக்குலாம் வேலை இல்லைங்க இல்ல நீ தரலாம் because you're in that position I believe இல்ல I still have not reached okay but if you feel little inconsistent or a little low I think you need to like think about like where you started like 100% நீங்க ஒரு பாயிண்ட் A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் B வரைக்கும் ரீச் ஆயிருப்பீங்களா அந்த பாயிண்ட் B ல நீங்க திரும்பி வந்து யோசிக்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு should I do it when you have a lot of self doubts when you think about the journey where you came from point A to point B you have a lot of moments that will like help you so I think நீங்க but you'll have to reach another point so நீங்க அதை விட ஒரு மேல பாயிண்ட் ரீச் பண்ணும்போது you like keep thinking okay I think we started off somewhere but we are right here but now we need to go somewhere else so அதை நீங்க யோசிச்சீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்களே திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவீங்க okay I'll take this advice thank you so much and I would like to know about your upcoming projects like if yeah please okay upcoming projects I can't reveal a lot about that project okay so I'm just a slight yes, he's my favorite director that's something which I can tell you okay avana movie varumbodhu I can you can relate 100% yes okay. So it's in Telugu industry. Oh, nice. So I've been asked for that role. Discussions are still going on. Pesittu irukom. So in case if it happens, I'll be the most happiest person in this entire world. We'll all pray that this happens. Okay. This is something which I've been manifested for my entire life, and I feel like it's coming near to me. So yeah. So I think Telugu la oru project பத்தி நீங்க சொல்றீங்க. Tamil side because lot of fans நிறைய பேர் இருக்காங்க சோ தமிழ்ல பண்ணாவே எப்படி கண்டிப்பா தமிழ் தான் சோ இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கூப்பிட்டு பேசினார் இது மாதிரி வந்துட்டு என்னோட மேகசின்ல ஒரு போட்டோ பார்த்திருக்காரு போல பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு he was like so happy அந்த யார் இந்த பையன் சொல்லிட்டு விசாரிச்சு அப்புறம் I met him in his office he said நம்ம கண்டிப்பா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு so it will be taking off from Jan so yeah அது ஒன்னு போயிட்டு இருக்கு okay so and talks are still going on for that as well so yeah I'm very glad about that அவர் தான் வந்துட்டு fun fact என்னன்னா fun fact இல்ல it's a very interesting fact என்னன்னா அவர் தான் வந்து அஜித் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஸ்டார்டிங்ல and being a very big Ajit fan like I'm a huge fan of Ajit sir so I have a lot of respect towards him எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவர்தான் so நீங்க கேப்பீங்களா லோவா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நான் அஜித் சாரோட மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன் because நான் ஸ்கூல் டைம் இல்ல காலேஜ்ல டிப்ரெஷன்ல இருக்கும்போது something which like you know brought me up from that was Ajit sir's videos because as a person அவர் எவ்வளவு நல்லவர் அவர் பண்ண விஷயம்லாம் பத்தி நான் பார்க்கும்போது தான் வந்துட்டு and you sometimes you don't have need a reason for to like someone right true உங்களுக்கு எனக்கு ஏன் எல்லாரும் கேட்பாங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அஜித் சார் எனக்கு சொல்லவே தெரியாது ஏன்னா வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் so அந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் பேசணும் நாங்க so that's happening real soon very excited actually நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் அதுக்கு and have you ever got a compliment for your voice like it sounds like Arjun Das or something like that அந்த இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா guys உங்களுக்கு அப்படி தோணுதா ஏய் சொல்லுங்க இல்ல எனக்கு அப்படி தோணுது I'm just asking out of curiosity people have told me about it but ஆமா I think ஆனா அது எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு feel I think you should try dubbing like உங்களோட இப்போ உங்களோட அப்கமிங் எல்லா ஹீரோவா நீங்க நடிக்கும்போது நீங்களே டப் பண்ணி ட்ரை பண்ணுங்க yes correct ஆமா பண்ணலாம் what is your favorite film you said you've grown watching films yes like films எவ்ளோ ஃபேவரட் அப்படின்றது எனக்கு தெரியுது பட் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு படம் இருக்கும்ல அது எது எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம் பாத்தீங்கன்னா I think it's Arjun Reddy because the number of times I've rewatched it I am the very first person in my life I've heard someone saying Arjun Reddy is my favorite film why எனக்கு அது ஸ்டோரியாவே சரி and it was very raw and it was very natural like nothing was tamed in that it was just very எப்படி சொல்றது it was too natural எனக்கு அந்த டைரக்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் okay I find that movie very attractive I mean எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் so that's something which I love a lot
And எனக்கு பிடிச்ச 5 மூவிஸ்னு பாத்தீங்கன்னா I think Arjun Reddy will be number 1. Oh, And okay. then Varnamayiram. Huh. So the number of times I've rewatched Varnamayiram is also a lot. Okay. Whenever I have a heartbreak, I go watch Varnamayiram. Okay. So yeah, அதுக்கப்புறம் வடச்சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வடச்சென்னைலாம் வந்து டைலாக் பை டைலாக் நான் சொல்லிடுவேன். எனக்கு அவ்வளோ பார்த்து எங்கள் அம்மாலாம் மென்டலி ஆயிட்டாங்க. ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணாவே எங்கள் அம்மா ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சாப்பிடும்போது அதான் போடுவேன் சொல்லிட்டு. அண்ட் ஐ லைக் அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னையார் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் ஜானரா இருக்குல. அஜித் சார் ஃபேன். சோ எனக்கு என்னையார் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் உங்களுக்கு நீங்க நடிச்ச எந்த ஜானர் will be your first இதுக்கு நான் preference தருவேன். You add multiple genres இப்போ உங்களுக்கு வருதுனா எது first you'll pick? I think I like doing gangster films a lot. That's something which I want to explore because நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எனக்கு என் வீட்லயும் நிறைய கதைலாம் பேசுவாங்க கேங்ஸ்டர்ஸ் பத்திலாம். ஸோ நாங்கள் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ ரீட் லைக் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டோரிஸ் லைக் ரியல் லைஃப் கேங்ஸ்டர்ஸ். இப்போ மயிலேஷ் சிவகுமாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீரமணி, அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கும் போய் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். So I want to like go there and then see like how that evolves, like how those people are. So I find it very interesting. So எனக்கு அந்த genre எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் ரொம்ப 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 ஆசை. அதுக்கப்புறமா வந்துட்டு next would be love genre. Obviously எனக்கு romantic films பண்ணனும். I have a lot of interest in that. And retro portions பண்ணனும் எனக்கு அதுலயும் ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருக்கு. Like lot of people have told me personally like retro look suits you a lot. உனக்கு அந்த மாதிரி படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. So yeah, நானே நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸ்லாம் பிக்சர்ஸ் எடுத்துருக்கேன், ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ யா, தட்ஸ் சம்திங் which I want to explore. I think directors who are looking for gangster filmக்கு ஒரு நீங்க ஒரு மேல் லீட் தேடிட்டு இருந்தீங்கன்னா you've done all the projects like in depth எல்லாமே முடிச்சிட்டாரு அப்படி நினைக்கிறேன். அப்படியே ரெடியா வந்து நடிச்சிட்டு போனா போதும் அப்படி நினைக்கிறேன். You've done all the works behind the thing. Yes, thank you. If there's any role, please cast me. கண்டிப்பா கண்டிப்பா. And எது உங்களுக்கு ரொம்ப இஷ்டம், லைக் ப்ரோட்டாகனிஸ்டா ஆக்ட் பண்றது பிடிக்குமா இல்ல ஆன்டாகனிஸ்ட்? What's your take? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு வந்துட்டு ப்ரோட்டாகனிஸ்ட் தான் பண்ணதான் பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு பட் மை ஹார்ட் இஸ் ஐம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஆன்டாகனிஸ்ட். ஏன்னா இந்த கேங்ஸ்டர் ரோல்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்துட்டு எனக்கு you'll know, right, this is something which you can do really well. You'll be very confident, good at it in the மாதிரி. So I feel like I fall in that place. But yes, protagonist also, and as I said, I want to explore romantic genres a lot. So அதுவும் வந்துட்டு I feel like I want to do that as well. So we'll see. I think it all depends on what projects I land in. Yeah, I think you'll land in both protagonist, antagonist, multiple things you can explore. Thank you so much for having me, Carolyn. நீங்க சூப்பரா பண்ணீங்க. Oh, thank you I was so like much. very happy when you approached me. So I think it's all first thing for me as well. So yeah, thank you so much for having me. Thank you so much, guys. I had a really good time. We're very happy for you. Thank you so much. And thank you so much for, sparing your time. Ungala shoot mudichittu, I think come here right away. Yes. So thank you so much for being very sportive and very fun person. And first ungala paakumbodhu I was like, I thought you were very serious, and நீங்க old school அப்படிலாம் சொன்னே ஐயோ இவர் ஏதோ ரொம்ப நம்மளுக்கு ஏதோ அந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். But then you're very chill. And thank you so much. And we really, as a team, we wish you all the best and we pray that you get a lot of films. And நீங்க next தமிழ்ல வந்து ஒரு பெரிய ஹீரோவா like உங்களோட first hero project வரும்போது you should come back to 711 with careful your promotions with your team, okay? கண்டிப்பா வரும். கண்டிப்பா. So we are all praying and this will happen and I'm very happy. And நான் வந்து see you next time சொல்ல மாட்டேன். We'll meet again soon with your upcoming, I mean not upcoming, உங்களோட future projectல we'll meet with your team. அங்க சந்திக்கலாம். கண்டிப்பா. Okay, thank you so much and thank you so much guys. I hope you all enjoyed and you had some takeaways from us. And இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye from Carolyn.